முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் மனைவி காந்தி மீது நில மோசடி புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த நடராஜன் மதுரை போலீஸ் கமிஷனர் சஞ்சய் மாத்தூரிடம் புகார் மனு ஒன்றை அளித்தார். மதுரை பைபாஸ் சாலையில் இயங்கி வந்த விநாயகா பாடி பில்டிங் ஒர்க்ஸ் நிறுவனத்தை தனது அனுமதியின்றி தனது சகோதரர் கணேசன் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் மனைவி காந்தியின் நிறுவனமான தயா சைபர் பார்க்கிற்கு குறைந்த விலைக்கு விற்பனை செய்ததாக தெரிவித்துள்ளார். எனது அண்ணனும் தயா சைபர் பார்க் உரிமையாளர்களும் எனக்கு சட்டப்படி சேர வேண்டிய பங்கை ஏமாற்றி அபகரித்து பெரும் இழப்பை ஏற்படுத்தியதோடு அரசுக்கு செலுத்த வேண்டிய முத்திரை கட்டணங்களில் பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாகவும் கணேசன் மீதும் காந்தி அழகிரி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் நடராஜன் கூறியுள்ளார். அண்ணன் தம்பி 2 பேர் அதில் கணேசன் இந்த சொத்தை வித்துட்டாரு, அதை அழகிரி வாங்கிட்டாரு. இந்த சொத்தை விற்றதுக்கப்புறம் கேட்டாக்கி எதுவும் சொல்லலை, அதனால நேராக கம்பெனி 50 கோடி போகணும், 22 கோடிக்கு வாங்கிட்டாங்க. அவங்க அண்ணன் தம்பிகளை சரியாக வந்துடும்னா அவங்க ஏமாத்துற மாதிரி இருந்துச்சு. விநாயகா பாடி பில்டிங் மதுரை பொன்மேனியில் நடந்துட்டு இருக்கு. அதோட பங்குதாரராக நடராஜன், கணேசன் என்கிற 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு சொந்தமான சொத்து இப்போ கரண்ட் வேல்யூ நியர் அபவுட் 60 crore போகும். அதை 2010 வருஷத்தில் அழகிரி அவர் மனைவி பேரில் அண்டர் வேல்யூ பண்ணி 22.5 கோடிக்கு வாங்கினதா சொல்றாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா இடத்துலையும் 2.5 கோடி தான் மதிப்பு அண்டர் வேல்யூ பண்ணியிருக்காங்க, டாக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்காங்க. அதை கேட்கும்போது தம்பியை மிரட்டியிருக்காங்க. தம்பி இவருக்கோட ஷேர் இருக்கு, அதில் இவரை கொலை மிரட்டல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இவரோட ஷேர் எதுவுமே பண்ணாமல் சீட்டிங் பண்ணியிருக்காங்க, டாக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட ஷேர் வேணும், இவருக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக கமிஷனர் அவர்கிட்ட மனு கொடுத்திருக்காரு. மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு உறுதி சொல்லியிருக்காங்க கமிஷனர் சார். மனுவை பெற்ற போலீஸ் கமிஷனர் சஞ்சய் மாத்தூர் இது தொடர்பாக விசாரணை நடத்த நில மோசடி பிரிவு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்.